நீங்க புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தீங்கனாலும் சரி இல்ல கட்ட போறீங்கனாலும் சரி உங்க வீட்டோட கிச்சன்ல எந்த டைப் ஆஃப் சிங்க் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். கொஞ்சம் சிங்க்ஸோட டைப்ஸ் வந்து ஒன்னொன்னா சொல்ல போறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ எம் ஷீஜா, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அண்ட் கார்பரேஷன் லைசன்ஸ்டு சர்வேயர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாப் மவுண்டட் சிங்க். இதுல வந்து சிங்க் வந்து கவுண்டர் டாப்போட டாப் போர்ஷன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது சிங்கோட ரிம் போர்ஷன் வந்து கவுண்டர் டாப்போட டாப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கிளீன் பண்றது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டஸ்ட் எல்லாமே இந்த ரிம் போர்ஷன்ல வந்து தேங்கி இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்றது ஈஸி, அதே நேரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாட்டம் மவுண்டட் சிங்க். இந்த பாட்டம் மவுண்டட் சிங்க்ல வந்து இந்த சிங்க் வந்து கவுண்டர் டாப்போட கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கவுண்டர் டாப்போட மெட்டீரியல் வந்து ஈவனா எல்லா எட்ஜஸ்லயும் இருக்கிறனால பாக்குறதுக்கு ஒரு நீட் லுக்கை கொடுக்கும். இது கிளீன் பண்றது ரொம்பவுமே ஈஸி. ஏன் அப்படின்னா இந்த கிரம்பிள்ஸ் வந்து நம்ம வைப் பண்ணும்போது டைரக்டா சிங்குக்குள்ளாடி வந்துடும். அதே மாதிரி இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இதை வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டபுள் பவுல் சிங்க். 2 ஈக்குவல் ஆர் டிஃபரண்ட் சைஸ் பவுல்ஸ் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒன்னு வந்து ரின்ஸ் பண்றதுக்கும் இன்னொன்னு நீங்க வாஷ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிங்கிள் பவுல் சிங்க். ஒன் லார்ஜ் டீப் சிங்க் வந்து இந்த கவுண்டர் டாப்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இது ஸ்மால் கிச்சனுக்கெல்லாம் இது சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய வெசல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்னர் சிங்க். உங்களுடைய கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்ல இருக்கும் பட்சத்துல இந்த கார்னர் சிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க சிங்கிள் சிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல டபுள் சிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலம் உங்க ஸ்பேஸ் வந்து நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டகிரேட்டட் சிங்க். இன்டகிரேட்டட் சிங்க் அப்படின்னா என்னன்னா கவுண்டர் டாப்போட மெட்டீரியலும் சிங்கோட மெட்டீரியலும் சேமா இருக்கும். ஸோ இது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாடர்ன் அண்ட் நீட் லுக்கை கொடுக்கும். அதே மாதிரி இதை கிளீன் பண்றது ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். டஸ்ட் எல்லாம் ஈஸியா வந்து உங்க சிங்குக்குள்ளாடி வந்துடும். இதுல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரீப்ளேஸ் பண்றது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். லாஸ்ட் நம்ம பார்க்க போறது பார் சிங்க். இது ஒரு ஸ்மால் சிங்க். இதை நம்ம செகண்டரி யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வாஷ் பண்றதுக்கு இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி யூசேஜா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களை யாருக்காச்சும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நீட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தவிர்த்து 2D பிளான், 3D ஃப்ரண்ட் எலிவேஷன், எஸ்டிமேஷன், ஸ்ட்ரக்சரல் பிளான்ஸ் இந்த மாதிரி நீட்ஸ் இருந்தாலும் எங்களை தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.